பிரம்மா ஏண்டா வாய்ப்பேகளா ஒரு கணக்கு கொடுத்து கணக்கு எடுக்கலைன்னா அப்போ என்னடா கடவுளுடைய குடும்பம் உங்களுக்கு 7 ஜென்மமாக ஈழ்வாக இருந்துச்சாங்க ஆண்டா காமுட்டா பேலை அவர்கிட்ட எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாமே தண்ணியிலே கொண்டு போய் மானிட பேலை அமுக்கி அப்படியே தேய்ச்சி விட்ருவார். புரியுதா? இல்லை அரசியல்வாதி கவர்மெண்ட் ஆளாக்குறவன் பூரா அங்கே எல்லாம் சுற்றி சுற்றி கிடக்கிற முட்டா குதிமானுங்க கணக்கு எடுக்காமல் கணக்கு ஓட்டாமல் இன்னும் ஆட்டிட்டு போனேன்னா எப்படி இருக்கும்? அந்த நேரம் தடவி பிடிச்சி தூக்கி உள்ளே போய் தேய்ச்சி போடுவார். தேய்ச்சி தேயிடாம்பார். புரியுதா? அவர் கோவத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஏன் கணக்கு குடும்பத்தோடு உட்காந்து உலக நாடு விட்டுக்கிட்டு இருக்கேன் கைலாசத்தில் இன்னும் கேள்வி கேட்காம உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கானா அந்த கேள்வி முற்றுப்புள்ளி எடுப்பார். உலக கோற்றை பிடிக்கார். உலக கோற்று உலக நீதிமன்றத்தை இப்போ அங்கே ஒரு குத்துவார். இன்னொரு நாடு போவையில் தான் கேள்வி கேட்பான். கடவுள் இருக்காரா அந்த கேள்வி கேட்பான். அவன் கேட்பான் ஆமாம் அப்போ நீ என்ன செஞ்ச? உறங்குனியா தூங்குனியா? அவர்கிட்ட கேட்டால் அது ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்பார். கடவுள் மன்னிப்பு கொடுப்பார். நீ கேட்கல அதனால் எப்படி மன்னிப்பு கொடுப்பார்? அழிச்சுத்தான் தீர்வார் கடவுள். முக்கால் சத்தியம். ஏண்டா முட்டா பெயல சொரிமண் அவனே கேட்பான். சொரிமண்ட பெயலா தமிழ் வார்த்தை பேசுகிற 7 ஜென்மமாக அவரை பாடாப்படுத்திட்ட. இப்போ உட்காந்து அவரை பாடாப்படுத்தினேன்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? தமிழ் வார்த்தை பேசுகிறடா முட்டா பெயல அந்த கேள்வி கேட்பான். கேட்குற கேள்வி வரும். டெல்லியில் அரசியல்வாதிலாம் அப்படியே எத்த வேண்டிய வெதரில் எத்துவான். வானர படம் எத்தி அப்படியே காணொலியில் உலக நாடு விட வைப்பார். சரியா? புரிஞ்சுக்கோங்கடா. பேப்பரு கிடையாதா மானிட பேலை. ஆடு மாடு கோழிப்பறைகளுக்கு 5 அறிவு உள்ளதை அதுக்கு ஒன்றுக்கு காப்பாற்றுதாடா. அந்த காப்பாற்ற விடுதாரு. பார்த்தியா? மானிட பேலை ஒருவேளை இப்போ தெரியுதா? பூரா தண்ணியிலே கொண்டு போய் பூரா பாவத்தை செய்ய வந்த கண்டார ஓலிமானுங்க கடலுக்குள்ளே போய் அள்ளி திங்கான். இப்போ இனிமேல் கடலுக்குள்ளே போக முடியுமா? இனிமேல் அந்த கடலை பூரா நுப்பாட்டுவார். அந்த வலையில் அள்ளி திங்கல தைலுக்கு சிட்டி கிராமத்தில்